அட இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் அப்படியே சாப்பிட்லாம். சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. இனி சப்பாத்தி பூரிக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு, உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சுடுங்க. அப்படியே ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங்க்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை கிரேட்டரில் துருவிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழையெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, சாட் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. உப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து. இப்போ பிசைஞ்ச மாவு ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி இது மாதிரி தேய்க்கிற மணியில் வச்சு நல்லா மெலிசாக அகலமாக தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு நம்ம கலந்து வச்சா பன்னீர் மசாலா ஸ்டஃபிங்கை ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் பரப்பிட்டு மேலேருந்து அப்படியே மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி டைட்டாக மடித்து விட்ட பிறகு இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து இது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் டைட்டாக ரோல் பண்ணி எடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இது மாதிரி கார்னரை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி லைட்டாக இது மாதிரி பரோட்டா சைஸுக்கு தேய்ச்சி எடுத்து கொஞ்சம் மல்லித்தழையும் மேலே வச்சு தேய்ச்சி இது மாதிரி தவாவில் சுட்டு எடுத்துக்கங்க. கொஞ்சமாக நெய் 2 சைடுமே தடவி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக லேயராக பன்னீர் பரோட்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.